வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 4. இன்னைக்கு என்ன நம்ம பிரசாதம் பார்க்க போறோம்னா, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தியும் கூட. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வாழைக்காய் காரக்கறி, பால் பாயசம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து ஹனுமருக்கு பிடிச்ச ஹனுமர் வடை தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் வெண்டைக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படியே ரெடி பண்ணிட்டே வந்துடுவோம். கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கலாம். வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமா மஞ்சள் பொடி, வெண்டைக்காய் ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வாழைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் கருவேப்பிலை 2த்தையும் சேர்த்துடலாம். நம்ம மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பால் பாயசத்துக்கு ஒரே ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒன்றும் பாதியமா வந்து உடச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் பச்சரிசியும் எடுத்துக்கலாம், பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் பாதி வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து 1 லிட்டர் காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுத்து. இதுக்கு புளி தண்ணி சேர்த்துருவோம். சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி வந்து நீர்க்க கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா புளி தண்ணியும் நல்லா ஒரு கொதி வந்துடுது. கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த கரண்டியில வந்து 2 கரண்டி பருப்பு, அதுக்கு வந்து பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு அரிசி பாருங்க ஒரு 3/4 வாசி வெந்துடுத்து. தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலை சேர்க்கிறோம். கொதி வரட்டும். வாழைக்காய் வந்துருத்தான்னு பார்ப்போம். வாழைக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துடுத்து. இப்போ காரம் சேர்த்துடலாம். காரப்பொடி சேர்த்துக்கலாம் வாழைக்காய் கறிக்கு. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி, இப்போ இதுலேயே வந்து இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக வாக்கில், அதையும் சேர்த்துறேன். வாழைக்காய் வாய்வு அப்படிங்கிறதுனால நான் இஞ்சியும் சேர்க்குறேன், பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இந்த பக்கம் வந்து பாயசம் கொதிச்சுட்டு இருக்கு. வாழைக்காய் கறிக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பரத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக வந்துடும். அது அப்படியே சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா போதும். அப்படியே பரத்தி விட்டுட்டேன், சிம்லேயே இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பாரும் ரெடி. நல்லா கொதிச்சுடுத்து.
சாம்பாருக்கு மேலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இப்போ இதில் வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்துடலாம். பாயசத்துக்கு நல்லா கொதி வரட்டும். பால் பாயசம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு நேர் எழுதியிருந்தீங்க, அதாவது வந்து மார்கழி மாதம் வந்து ஃபுல்லாகவே வந்து பிரசாதம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவசியம் இல்லை தான். ஏன்னா வெண்பொங்கல் தான், கோவில்லேயே வந்து வெண்பொங்கல் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி சுவாமிக்கு வந்து விளக்கேற்றும் போது ஏதாவது ஒன்று, ஒரு கல்கண்டோ இல்லை பழமோ இல்லை ஒரு தண்ணி நைவேத்தியம் பண்ணால் கூட சரி, இதுதான் வேணும்னு சொல்லிட்டு சுவாமி நம்மளை கேட்கவே இல்லை. இதுதான் பண்ணணும், இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லலை. ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதே மாதிரி மார்கழி மாதம் 27ஆம் தேதி கூடாரவள்ளிக்கு நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விசேஷம் வரும்போது நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் நான் வந்து மார்கழி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து சரி ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் பண்ணதுக்கப்புறம் இந்த 30 நாளும் வந்து ஆக்சுவலாக மார்கழி மாதம்னோடனே நீங்கள் வெண்பொங்கல் வெறும் வாசல்ல கோலம் அதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஆண்டாள் கொண்டைக்கு பெரிய ஒரு கதையே இருக்குது. அதே மாதிரி கிளி வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கதையே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏகாதேசி வந்து அதுக்கு ஒரு கதை இருக்குன்னு இப்படி நிறைய இருக்குது. மார்கழி மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கதை இருக்குது. இது எல்லாமே வந்து நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி காமிக்கிறேன். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் உலகம்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதையாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக சின்னதாக சாராம்சம் குட்டியாக அழகாக சொல்லியிருப்பேன். அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்பேன். நீ பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக அதை யாருமே பார்க்கல. நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் மார்கழி மாதம் இவ்வளோ விசேஷங்கள் இருக்கா, இவ்வளோ இருக்கா, நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். டெஃபினட்டாக நான் இன்னைக்கு கண்டிப்பாக அந்த லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த ஊர் உலகம் சேனலில் போய் நீங்கள் அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். டக்குன்னு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. அது பெரிய கதையாக இருக்கும். அதை நாங்கள் சின்னது பண்ணி ஒரு சின்ன விஷயம் ஈஸியாக வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் போதும், இந்த கதை அவங்களுக்கு தெரிஞ்சா போதுங்கிற மாதிரி நாங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். அது டெஃபினட்டாக யாரும் பார்க்கல, கண்டிப்பாக போய் பாருங்க. சரி, மார்கழி மாசம்னு டெய்லி வந்து நம்ம பிரசாதம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து எதுக்கு பண்றேன்னா, சரி மார்கழி மாசம் பண்ணும்போது இது மாதிரி நம்ம செவ்வாய் வெள்ளி நம்ம ஏதாவது நைவேத்தியம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாள்கிழமெல்லாம் வரும்போது என்னடா பண்றது, உங்க வீட்லயே ஏதாவது விசேஷம் வரும்போது என்ன பண்றதுன்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையா, அப்ப பாத்திருந்தீங்க அப்படின்னா இதை பண்ணலாம் நமக்கு தோணும்ல. அதுக்காக தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேனே தவிர டெய்லி இதுதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் எந்த வரமுறையெல்லாம் கிடையவே கிடையாது. முக்கியமா சுவாமி இதை நீ பண்ணி கொடுத்தாதான் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நீங்க ஆத்மார்த்தமா என்னால இதுதான் முடியும்னு ஒரு சின்ன கப்புல தண்ணி வச்சா கூட போதும், அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை ஆத்மார்த்தமா உங்களுக்கு செய்வார். ஸோ அதனாலதான் நான் பண்ணி காமிக்கிறேன். நீங்க சொன்னது ரொம்பவே கரெக்ட். மார்கழி மாசம் ஃபுல் நாளும் எந்த நாளும் வந்து ஃபுல்லா வந்து பிரசாதம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பண்ண முடிஞ்சவங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னாலும் இதே மாதிரி நீங்க வந்து நார்மல் சமையல் பண்ணிட்டு வாசல்ல கோலம் போட்டா கூட போதும். வாசல்ல டெய்லி தான் நம்ம கோலம் போடுவோம். ஏன் மார்கழி மாசம் ரொம்ப பெருசா கோலம் போடுறோம், அதை நம்ம கொண்டாடுறோம். அதனாலதான் ரொம்ப பெருசா, ஆமா, அந்த பனி ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனாலவே நம்ம பெருசா தான் கோலம் போடுவோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க. மார்கழி மாசம் பார்த்தா எல்லா வீட்டு வாசல்லையும் நல்ல பெரிய பெரிய கோலமா இருக்கும். நல்ல கலர் பொடி எல்லாம் போட்டு நல்லா போட்டிருப்பாங்க. அது காரணம் அந்த பனி வந்து நம்ம மேல படும்போது அது ஒரு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்காக தான் பண்றோம் நாம. சரி பரவாயில்ல, நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டா வந்து மார்கழி மாசம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எப்ப முடியுதோ எப்ப தேவைப்படுதோ அப்ப நீங்க வந்து இந்த பிரசாதத்தை நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் பண்ணி காமிக்கிறது. அவங்க சொன்னது கண்டிப்பா கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. இது நம்ம பண்றது, அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி ஊர் உலகம் சேனல்ல நான் இன்னைக்கு கண்டிப்பா லிங்க் தரேன். நான் எவ்வளோ அந்த மார்கழி மாசம் ஃபுல்லா என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்குமே கதை சொல்லியிருக்கேன். மார்கழி 30 நாளுமே இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா வந்து அதை போய் பாருங்க. பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா போய் பாருங்க. அதுல கோலமும் இருக்கு, திருப்பாவை இருக்கு, திருமம்பாவை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாசம் அந்த ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்றோம், 2வது நாள் என்ன விசேஷம், ஒவ்வொரு நாள் விசேஷமுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா போய் மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க நீங்க இந்த வாட்டி. ஏன்னா யாருமே அதை பார்க்கல, அதனால கண்டிப்பா பாருங்க. அது கண்டிப்பா எப்பயுமே அப்படித்தானே. சரி, இது கொதிக்கட்டும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹனுமத் ஜெயந்தி இல்லையா, ஸோ நம்ம ஆஞ்சநேயருக்கு வடை பண்ணிடுவோம். அதனால வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டேன். இப்ப தண்ணியே விடாம அரைச்சிக்கோங்க. அப்படி தேவைப்பட்டது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பு ஊரே ரெடியாக இருக்கு. ஆஞ்சநேயர் வடை தான் பண்ண போகிறோம். உளுந்து வந்து ஒரு சின்ன கப்பில் எடுத்து ஊற வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். நம்ம மிளகு பொடி பண்ணியாச்சு. இப்போ ஊற வச்ச உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விடாம அரைக்கணும் இல்லையா? தண்ணி விடாம கோர்ஸா தான் அரைக்கணும். ஸோ தண்ணி விடாம கோர்ஸா அரைச்சிக்கலாம். நாம ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, அப்பதான் தட்டுறதுக்கு கரெக்டா வரும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நல்லா ஒரு டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பாயசத்துக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் சேர்க்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஆமாம், 4 டேபிள் ஸ்பூன். நான் 1 லிட்டர் பால் எடுத்துட்டு அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன். ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயை வந்து இந்த மாவில் விட்டுக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா. இப்போ வடை வந்து நம்ம தட்ட போகிறோம். ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லைன்னா வந்து இலை எது இருக்கோ அதில் நீங்கள் வந்து தட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சின்னதாக உருண்டை எடுத்துக்கோங்க. சின்ன கப்பை அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். கையிலே வேணாலும் தட்டிக்கலாம். பாருங்க, கை ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். வடை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அளவு வந்து திருப்பியே சொல்கிறேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, நான் வந்து ஒரு சின்ன கப்பில் தான் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டேன். அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துட்டேன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா 1/2 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். தண்ணி எல்லாம் வடிய விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனா 3 ஸ்பூனா போட்டு அரைச்சிக்கோங்க. மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைன்னு அரைக்க முடியாது. அந்த மாதிரி அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டா 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ கொஞ்சமாக விட்டு ஒரு வாட்டி ஓட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு, அரிசி மாவு, தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாழை இலையோ இல்லைன்னா வந்து பட்டர் ஷீட்டோ எது இருக்கோ அதில் வந்து நீங்கள் தட்டிட்டு நல்லா எண்ணெய் கையில் வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு எடுக்க வேண்டாம். நல்லா எண்ணெயே கையில் தடவி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். ஆமாம், காய்ச்சின எண்ணெயை வந்து ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்ல மெல்லிஸாக இந்த மாதிரி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்ல மெல்லிஸாக வருது பாருங்கள். ஸோ ஹனுமார் வடைக்கு கரெக்டாக இருக்கும். ஹனுமார் வடை இப்படி தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து மாலையாக போடுறாங்க, வடமாலை சாத்துறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த சைஸில் நீங்கள் தட்டி வடமாலை சாத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா ஓசை அடங்கிடுது. இப்போ எடுத்துடலாம் நாம, அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இதே மாதிரி, ஆமாம், இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பிரசாதம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. நம்மளோட பால் பாயசமும் நல்லா சக்கரை சேர்த்து நல்லா கொதி வந்துடுது பாருங்க. ஸோ அதுவும் ரெடி தான். நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆமாம், பால் பாயசம் நான் இன்னைக்கு ஏலக்காய்லாம் போடலை. அந்த அரிசியோட வாசனையோடய இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கலர் மாறி அழகாக நல்ல கலர் வரும் உங்களுக்கு. ஸோ பால் பாயசமும் ரெடி. இன்னைக்கு என்ன பிரசாதம்னு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஹனுமத் ஜெயந்தி. எல்லாருக்கும் வந்து ஹனுமத் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து நம்ம ஹனுமார் வடை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பால் பாயசமும் சேர்த்து பண்ணியிருக்கேன். சமையல் வந்து வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் காரக்கறி. இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா, ஸோ வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் காரக்கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.